எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், உலகத்தில் நாளுக்கு நாள் அமைதியின்மை கூடிக்கொண்டே போவது ஏன்? ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு. ராஜயோகத்துல ராஜயோகிகளுக்கு என்ன சொல்லி தரப்படுதுன்னா, அவங்க ஆத்மான்ற புரிதலில் இருந்து ஆத்மாவின் தந்தையை நினைவு பண்ணி இந்த பூமியில் இருக்க 800 கோடி ஆத்மாக்களுக்கு சுகம், சாந்தி, செல்வம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சக்தி வாங்கி கொடுக்க வேண்டியது ஒரு ராஜயோகியோட வேலை. அப்படி உலகம் ஃபுல்லா இருக்க ராஜயோகிகள் இது பண்ணிட்டு இருக்கும் போது உலகத்துல அமைதின்றது நிலைநாட்டப்படணும்ல. ஆனா என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளுக்கு நாள் அமைதியின்மை அது கூடிக்கிட்டே போகுது. அது ஏன் அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்கார். அவரோட கேள்விக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம். பாருங்களேன், இந்த முழு ஜனத்தொகை இன்னைக்கு 2024 நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கும் போது பூமி ஜனத்தொகை 800 கோடி பக்கத்தில் இருக்கு, இல்லை அதை தாண்டிடுச்சு. இப்போ ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க மொத்தமே 33 கோடி பேர் தான் வருவாங்க. 33 கோடி பேர் வந்துட்டாங்கன்றது கணக்கில் வரல. ஸோ டோட்டல் ஜனத்தொகையில் நம்ம ஒரு 4% கீழே தான் இருப்போம் இப்போ இருக்கிற ஜனத்தொகை. அப்போ எல்லா ராஜயோகிகளும் பர்ஃபெக்டா யோகா பண்ற அளவுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ரெண்டாவது கேள்வி கேட்கிறவருக்கு நான் சொல்ல விருப்பப்படுறது என்னன்னா, ஒரு ராஜயோகியுமே என்ன பண்ணலை அப்படின்னு சொல்றேன். அவங்க இந்த கலியுகத்தை நீண்ட நாள் கொண்டு போறதுக்காக எந்த யோகாவும் அவங்க பண்றது இல்லை. ஒரு ராஜயோகோட நோக்கமே என்னன்னா, ஒரு புதிய கல்பத்தை உருவாக்குறது, பியூட்டிஃபுல்லான சத்தியுகத்தை உருவாக்குறது. அவங்க ஃபோக்கஸ் கலியுகம் கிடையாது, அவங்க ஃபோக்கஸ் சத்தியுகம். அவங்க ரொம்ப நல்லவங்கன்றதுனால கலியுகம் கெட்டு குடிச்சாரோட அந்த எண்ணங்களை உருவாக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு சத்தியுகம் வேணுன்ற எண்ணத்தை உருவாக்குவாங்க. இதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது, ராஜயோகிகளுக்கு சொல்லி கொடுத்தா கூட, அதாவது எண்ணம் சொல் செயல் மூலமா யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, அது மாதிரி நினைவு வாங்கி இறைவனிடத்து சக்தி வாங்கி 800 கோடி பேருக்கு சுகம், சாந்தி, செல்வம், மகிழ்ச்சி, யாருக்கும் கொடுக்குற மாதிரி கனெக்ட்லாம் பண்ணா கூட ஒரு ஆவரேஜ் ராஜயோகி எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் இறைவன்கிட்ட பிச்சை தான் கேட்டுட்டு இருக்காங்க. என் வாழ்க்கை நல்லா படிப்பு கொடுப்பா, என்னோட வாழ்க்கையில இருக்க இந்த பிரச்சனையை எடுத்துரு, கடன் தொல்லையா இருந்தா கடன் தொல்லை, வேற என்னென்னலாம் கஷ்டம் இருக்கோ அதெல்லாம். பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயில்ல வரக்கூடிய சிலைகள்ல சிவன் சிலையை தவிர பாக்கி இருக்கிற சிலைகள்லாம் நீங்க தான்றாரு. அது நம்மள தான் சொல்றாரு, ராஜயோகிகளை தான் சொல்றாரு. இன்னைக்கும் பக்தர்கள் உங்க சிலை கிட்ட கையேந்துறாங்க, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு நிக்கிறாங்க. ஆனா நீங்க என்னன்னா எங்கிட்ட பிச்சை எடுத்துன்னு இருக்கீங்க. இது அவ்வளவு சரி கிடையாது. நீங்க சொசைட்டிக்கு கொடுக்கணும். ஆனா நீங்க எங்கிட்ட பிச்சை எடுத்துன்னு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் நான் கொடுத்துட்டேன், இப்படிலாம் பரமாத்மா ராஜயோகத்துல சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு 10 ராஜயோகியில 8 பேர் பிச்சை தான் எடுத்துன்னு இருக்கோம், என்ன உட்பட. ஒரு 2 பேர் தான் இந்த இதுக்கு தயாரே ஆயிருப்பாங்க. அதாவது இறைவன் கிட்ட நாம ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கெல்லாம் இறைவன் கொடுத்துட்டு இருக்காரு, ஐ ஆம் ஹாப்பி, நான் பண்ண வேண்டியது 800 கோடி பேருக்கு சுகம், சாந்தி, செல்வம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் கொடுக்கறது தான் அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு பண்றாங்க. ஓகேவா? அடுத்தது, நிறைய ராஜயோகிகள் எப்படி இருக்காங்கன்னா, சின்சியரா என்ன ராஜயோகம் பண்ண ஆரம்பிக்கல. அப்படின்னு என்ன, இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா, எனக்கு 1008 கமிட்மெண்ட் இருக்கு, 60 வயசு மேல நான் பாக்குறேன், அன்னைக்கு கன்சிஸ்டண்டா இந்த சேவையெல்லாம் பண்றேன், முடிஞ்சா அமிர்த வேலை பண்றேன், முடிஞ்சா சென்டருக்கு போறேன், முடிஞ்சா வாணி படிக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஸ்ரீமதா ஃபாலோ பண்றேன், டைம் கிடைச்சா சேவை பண்றேன், இதெல்லாம் கிடைச்சாதான். ஓகேவா? அவர் இப்படிதான் இருக்காரு ஒரு ராஜயோகி. இந்த எண்ணிக்கையில் இருக்கவங்க ஜாஸ்தியா இருக்காங்க. சரியா? அப்போ இன்னைக்கு ஒரு சராசரி ராஜயோகி எப்படி இருக்காங்கன்னா, ஒரு சாதாரண பக்தன் மாதிரி தான் இருக்காங்க. அப்படின்னா என்ன, இறைவன் என் வாழ்க்கையை சரி பண்ணிட்டோம், அப்புறம் அடுத்த வாழ்க்கையை பத்தி நான் யோகா பண்றேன். யாராவது நீங்க இதை சொல்லுங்களேன், இந்த மாதிரி எனக்காக யோகா பண்ணுங்க அப்படின்னா, அவங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிற வார்த்தை என்னன்னா, என் நிலமே கவலைக்கிடமா இருக்கு, என் பிரச்சனையே தீரல, இது கிடையாது இவங்களுக்காக யோகா பண்ணோமா, வந்துட்டாங்க கேட்டுட்டு, இப்படின்னு நினைக்கிற ராஜயோகிகள் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன, ராஜயோகி இஸ் ஸ்டில் இன் தி மேக்கிங். அவங்க இனி தயாராகிட்டு இருக்காங்க, அவங்க முழுமை அடையல, பக்கா ஆகல. திருவண்ணாமலையில ரமண மகர்ஷியோட ஆசிரமம் இருக்கு. ரமண மகர்ஷி இப்ப இல்லை, ஆனா இன்னைக்கும்
மக்கள் படையெடுத்து போயிட்டு இருக்காங்க அந்த ரமண மகர்ஷியோட ஆசிரமத்துக்கு. ஏன்னா அந்த அமைதியின் சக்தி இருக்குல்ல, அந்த ஆத்மாவோட அமைதியின் சக்தி இன்னைக்கு இருக்குது ஆத்மாக்களை. அப்போ அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் போதும் ஒரு இடத்துக்கு சக்தி கொடுக்கறதுக்கு. ஆனால் அந்த அளவுக்கு ராஜயோகிகள் ஒவ்வொருத்தரும் உருவாயிட்டாங்களா கேள்வியாக தான் இருக்கு. பரமாத்மா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் வீடு இருக்கு, மனைவி குழந்தைகள் இவ்வளோதான் இருக்கும் இப்போதுக்கு. இப்போ என் குடும்பத்திலேயே அமைதி நிலவரத்துக்கு நான் என்ன பண்ணணும், இறைவனை கனெக்ட் பண்ணி இந்த குடும்பத்துக்கு சக்தி கொடுப்பா அப்படின்னு நான் சக்தி வாங்கணும். அதே மாதிரி நான் இருக்கிற காலனி, நான் இருக்கிற ஊர், இதுக்கெல்லாம் சக்தி வாங்கி கொடுத்து இந்த இடத்த வந்து ஒரு அமைதி தோட்டம் மாதிரி அமைதி பூங்காவை வச்சுக்க வேண்டியது என்னோட வேலை தான். அந்த மாதிரி தான் ஒரு ராஜ்யக்கும் பண்ணணும். ஒரு சென்டர் இருக்குன்னு வச்சு, அந்த சென்டர் சகோதரி என்ன பண்ணணும்னா, அங்கே இருக்க மாணவர்களுக்கு அமைதி சக்தி வாங்கி கொடுக்கணும், அங்கே அக்கப்பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கணும், சக்தி வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் எதை நம்பி இருக்கு, எதை பொறுத்து இருக்குன்னா தனிப்பட்ட ஆத்மாவோட சக்தியை பொறுத்து இருக்கு. எப்படி ரமண மகர்ஷி வந்து அவர்லாம் ஒரு செயின்ட்டுங்க, அவரோட பெரிய ஞானி அவர்லாம். அதனால அவருக்கு இறந்ததுக்கு அப்புறமும் அந்த இடம் அந்த சக்தியை பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் மதுபன். நீங்கள் ராஜஸ்தான் போய் உங்களுக்கு யோகாவே பண்ண தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மண்ணில் போய் காலை வச்சிங்கன்னாவே இறைவனை கனெக்ட் பண்ணாவே கனெக்ஷன் கிடைச்சிடும். ஏன்னா அங்கே ஏற்கனவே ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள், லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் அங்கே இருந்து 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 யோகா பண்ணி அது ஒரு தப பூமி ஆயிடுச்சு. அங்கே போனால் யோகா கிடைச்சிடும், சக்தி கிடைச்சிடும். அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்கு. இப்போ பாருங்களேன், ரெண்டாவது வேற ஒரு காரணம் என்ன, அமைதியின்மை கூடுறதுக்கான காரணம் என்ன. இப்போ கலியுகத்தோட கடைசியில் இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற ஆத்மாக்களுக்கு வந்து கலைகள்னு பார்த்தீங்கன்னா 1 or 2 இருக்கும். அது வந்து பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆன கண்டிஷனில் இருக்கு. சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் புத்தி வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆத்மாக்குள்ள 3 விஷயம் இருக்குது, மனம், புத்தி, சன்ஸ்கார் இருக்குது. மனசு எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஃபேக்ட்ரி. அது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது புத்தி. அப்புறம் ஒரு செயல் செய்கிறோம், அது கர்மா. அது நல்லதாக இருந்தால் நமக்கு புண்ணியமாக வரும், தப்பு பண்ணால் பாவமாக வந்துடும். ஓகேவா? சத்தியுகத்திலும் திரேதாயுகம் புத்தி பவர்ஃபுல்லாக இருக்கும், மனசு கட்டுப்படும். அதனால் மனசில் இந்த கெட்ட தேவையில்லை சிந்தனைக்கு வராது. அதனால தான் சத்தியுகம் சொர்க்கன்றோம், சத்தியுகம் திரேதாயுகத்தை சொர்க்கன்றோம். துவாபர கலியுகத்தில் புத்தி வந்து மழுங்கி இருக்கும், மனம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அது கெட்ட தேவையில்லாத சிந்தனை அதிகமாக உற்பத்தி பண்ணும். அங்கே வந்து துவாபர கலியுகத்தை நம்ம உடல்னு புரிஞ்சுப்போம், காமம், கோவம், அகங்காரப்பட்டு பேராசிரியர் ஈடுபட்டு இருப்போம். இதனால நம்ம வீழ்ச்சியை கண்டுகிட்டே வரோம். அப்போ இந்த ஜனத்தொகை கூடும்போது பாருங்களேன், நம்ம என்ன சொல்றோம், 2036 போல இந்த சங்கமம் முடியும். அன்னைக்கு ஜனத்தொகை வந்து கிட்டத்தட்ட 900 crore இருக்கலாம். ஓகேவா? நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம், சத்தியுகத்துக்கும் தேவையானவங்க 33 கோடி தான் சொல்றோம். 2036 அதே கணக்கு தான் சொல்லுவோம். என்ன கணக்கு சொல்லுவோம், சத்தியுகத்துக்கு தேவை 33 கோடி தான். அப்படின்னா என்ன, இனி ஒரு 100 கோடி ஜனத்தொகை பூமியில கூடும். ஆனா சத்தியுகம் திரேதாயுகம் போறவங்க கணக்கு இதுதான். அப்ப இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து இவங்க யோகா பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் டூயிங் யோகா பண்றவங்க வந்து உலக ஜனத்தொகை கம்பேர் பண்ண ரொம்ப 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 கம்மி. ஆனா இது போதும். டிராமால பரமாத்மா சொல்றோம், 33 கோடி பேர் இங்க ரெடி ஆயிட்டீங்க, அடைய வேண்டிய கலைகளை அடைஞ்சிட்டீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு தாட் வந்தது, எனக்கு சொர்க்கம் தேவைன்னு நினைக்கும் போது இங்க விநாசம் ஏற்படும். World War 3 நடக்கும், அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு நடக்கும். இவங்க கூட ஒரு 10 பேர், இவங்க கூட ஒரு 10 பேர் டமட்டம் அடிச்சு எல்லா கண்டத்தையும் தண்ணிக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. டெல்லியில் மட்டும் ஒரு 15-20 லட்சம் மக்கள் இருப்பாங்க. அங்கேருந்து சத்தியுக ஸ்தாபனை நடக்கும். இது பரமாத்மா சொல்லி கொடுக்குற வாக்குறுதி. சரியா? அப்போ இப்போ கேள்வி கேட்குற ஆத்மா அவர் என்ன பண்ணணும்னா, அவரோட வீட்டுக்கு, அவரோட என்விரான்மெண்ட்டுக்கெல்லாம் அமைதியின் சக்தி வாங்கி கொடுக்க வேண்டியது அவரோட வேலை. அவர் ஸ்ட்ரிக்டா பண்ணாருன்னா அவர் வீட்டில் அக்கம் பக்கத்துலலாம் அமைதி இருக்கும். நான் பண்ணால் என் வீட்டில் இருக்கும், நான் எங்கெல்லாம் பண்ணுறேன் அந்த ஏரியாவுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்னென்ன, என்கிட்ட வந்து ஒரே ஒரு சப்பாத்தி இருக்குன்னு வச்சுங்களேன், அது எனக்கு தாங்க பத்தும், எனக்கே பத்தாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி அதை வச்சு எல்லாருக்கும் கொடுக்க முடியும்? அந்த லட்சம் தான் இருக்குது. இப்போ நம்ம சக்தி வந்து நம்ம வீட்டுக்கு மட்டும் தான் சக்தி வாங்கி கொடுக்க முடியும், இல்லை அக்கம் பக்கத்தில் தான் சக்தி வாங்கி கொடுக்கணும். நம்ம முழு உலகத்துக்கும் கொடுக்குற அளவுக்கு நம்ம சக்திசாலியான ஆத்மாவா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ண முடியும்? கஷ்டம் தானே. பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்றாரு, சத்தியுகம் திரேதாயுகம் இங்கே தேவதையாக இருந்தனால சூப்பராக போயிடுச்சு, சொர்க்கமாக முடிஞ்சிச்சு. துவாபரகத்தில் வந்து மக்கள் வந்து கலைகள் இழக்க ஆரம்பிக்கும் போது அங்கே சாது சன்னியாசிகளால் தான், அவங்க தூய்மையினால தான் ஓடிச்சுனார். இப்போ விநாசத்தை நோக்கி போயிட்டு இருக்க உலகமே. நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம், சக்தி வாங்கி கொடுக்குறதுலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம். அந்த ப்ராக்டிஸில் இப்போ கொஞ்சம் அமைதி காக்கப்படுது, அவ்வளோதான். அதே மாதிரி பக்தியில் மக்கள் கூட நிறைய யாகங்களாக வளர்க்குறாங்க. பக்தியில் அமைதி வேணும் அப்படின்னு பண்ணுறாங்க. கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா அமைதிக்கான பரிசுகள்லாம் வழங்குறாங்க. இப்படியெல்லாம் பண்ணி அமைதியை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ என்னுடைய புரிதல் இதுதான். அதாவது ஒரு ராஜயோகி இன்னைக்கு முழுமையை அடையல யோகால, அவரே வந்து கையேந்தி தான் இருக்காரு. ரிவ்யூ கிட்ட சொசைட்டி கொடுக்க வேண்டியவருக்கு அவரே கையேந்தி தான் இருக்காரு.
இதெல்லாம் காரணம் அமைதியின்மை கூடுறதுக்கு. ரெண்டாவது சத்தியயுகை ஒரு கலியுகத்தை ஆஹா ஓஹோன்னு வச்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணலை. அவருக்கான சத்தியுகத்துக்காக தான் ஹோம்ஒர்க் பண்ணுறாரு. இந்த புரிதல் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ராஜயோகி யோகா பண்ணாலும் அமைதியின்மை டெய்லி கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் தெரிஞ்சால் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஒரு தகவல். நேற்று என் குழந்தையோட பர்த்டே நல்லபடியாக முடிஞ்சுது. நாங்கள் மகாப்ஸ் போயிருந்தோம், மகாபலிபுரம் போயிருந்தோம். நான் ஒய்ஃபு குழந்தைங்கள் போயிருந்தோம். நாங்கள் நிறைய பேர் கூப்பிட்டுருந்தோம், ஆனால் அவங்களால வர முடியல. அதை நாங்கள் 4 பேர் மட்டும்தான் போனோம். ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. ஓகே, ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. இப்போ வந்துட்டோம். நீங்கள் டெய்லி வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு ரொம்ப நார்மலாகவே போயிட்டுருக்கு. இது நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறது. ஓகே, அதனால் முடிஞ்சு போச்சுன்றதை வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ போடுறேன். ஓகே, அது மாதிரி யூடியூப்பில் நிறைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய ஆத்மாக்கள் குழந்தைக்காக பர்த்டே விஷ் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.